இன்றைய செய்தியினுடைய சாராம்சம், அதாவது தலைப்பு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவான். மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன். இது யார் சொன்ன வார்த்தை? ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எங்க போக மாட்டானா? பரலோகத்தில் போக மாட்டான். அப்படிதானே? பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா எங்க போக மாட்டாங்க? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டு ஆகணும். அப்ப பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் ஒருவன் சுய சித்தத்தின்படி சுய யோசனையின்படி செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக மாட்டான். நான் இப்படி சொல்றேன். வார்த்தை யாரு? இயேசு. இயேசுன்னு யாரு? அவருக்கு மகிமை கொடுத்த பிதாவின் நாமம். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, வசனத்தின்படி ஒருவன் செய்யாதவன் பரலோக ராஜ்யத்தில் போக மாட்டான். வசனம் என்ன சொல்லுதோ, வசனம் எதை பேசுதோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறவனே தேவனுடைய ராஜ்யத்தில் போவான், மற்றவன் போக மாட்டான்.